பேசுங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக இருந்த திரு அருண் அவர்கள் மீதும் அவரது மனைவி திருமதி யமுனாதேவி ஐஆர்எஸ் அவர்கள் மீதும் அவர்கள் இருவருடைய மகள்கள் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகியோர் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு வந்து உயர் அதிகாரிகளை சந்தித்து மனுவை அளித்துவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். திரு அருண் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்திருக்கிறார். லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கில் பணத்தை அடித்து குவித்திருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தபோது ரவுடிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பணம் வாங்கி கொண்டு போலி என்கவுண்டர் என்ற பெயரில் கொலைகளை செய்திருக்கிறார். அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து கடந்த ஆட்சி இருந்த சமயத்தில் நான் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். புதிய ஆட்சி வந்த பிறகும் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்திய போதும் கூட திரு அருண் அவர்களையே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக நியமித்தது தமிழக வெற்றி கழக அரசு. திரு அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்ததை விட இந்த துறைக்கு மிகப்பெரிய அவமானம் என்பது ஏற்பட்டிருக்கவே முடியாது. எதை வைத்து திரு அருண் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விடுக்கிறீர்கள் என்று கேட்கலாம். வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சென்னை மயிலாப்பூரில் இருந்து இயங்கி வருகிறது. இந்த வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகிய அருண் மற்றும் யமுனாதேவி தம்பதியரின் 2 மகள்கள் 100% பங்கு வைத்துள்ள பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த கம்பெனியின் ஒட்டுமொத்த முதலீடே 1 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நிறுவனம் 65 லட்சம் ரூபாயை நஷ்டமாக கணக்கு காட்டியிருக்கிறது. ஆனால் வெறும் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டை கொண்ட இந்த நிறுவனம் 65 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு யாரோ சில தனியார்கள் 24 கோடி ரூபாய் கடன் கொடுத்துள்ளார்கள் என்று வருமான வரித்துறையில் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகிய 2 பேரும் கணக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். ஒரு கல்லூரி படிக்கும் பெண்ணையும் பள்ளியில் படிக்கும் பெண்ணையும் நம்பி எந்த வங்கியோ எந்த தனிநபரோ எப்படி 24 கோடி ரூபாயை கடனாக கொடுப்பார்கள் என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் போலவே 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை திரு அருண் பினாமி பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். 7 ஹில்ஸ் பிரைவேட் லிமிடெட், பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்று பல்வேறு நிறுவனங்களை திரு அருண் அவர்கள் பினாமி பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். திரு அருண் மட்டும் சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கி இந்த சொத்துக்களை சேர்க்கவில்லை. ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களுடைய மனைவி யமுனாதேவி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். சர்வதேச கடத்தலில் ஈடுபடுபவர்கள், சர்வதேச போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்களை அந்தந்த துறைகள் பறிமுதல் செய்யும். அப்படி பறிமுதல் செய்யப்படும் சொத்துக்களை விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற தீர்ப்பாயத்தில் நீதிபதியாக திருமதி யமுனாதேவி கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். திரு அருண் அவர்களைப் போலவே யமுனாதேவியும் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கி சொத்துக்களை குவித்திருக்கிறார். திரு அருண் அவர்களுக்கு அவருடைய 2 மகள்கள் மட்டும் பினாமி அல்ல, ஜிடிஎம் என்கிற கௌதம் உள்ளிட்ட பலர் அருண் அவர்களுக்கு பினாமியாக இருந்து வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும், முடக்க வேண்டும் என்பதைத்தான் நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டிருந்தேன். இன்று பல்வேறு வலியுறுத்தல்களுக்கு பிறகு திரு அருண் அவர்களை தமிழக முதல்வர் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றி ஊனமாஞ்சேரி காவலர் பயிற்சி கல்லூரியில் கூடுதல் இயக்குனராக நியமித்திருக்கிறார். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை திரு அருண் அவர்கள் மீதும் திருமதி யமுனாதேவி அவர்கள் மீதும் ஜிடிஎம் என்கிற கௌதம் மீதும் அருண் அவர்களுடைய மகள்கள் இனியா அருண், சார்வியா அருண் ஆகியோர் மீதும் லஞ்ச ஒழிப்பு சட்டம், சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கு மட்டுமல்லாமல் திருமதி யமுனாதேவி அவர்கள் ஐஆர்எஸ் அதிகாரியாக மத்திய அரசு பணியில் இருப்பதால் சிபிஐ என்ற மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய நிதித்துறை, மத்திய உள்துறை செயலாளர் ஆகியோர் உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருமதி யமுனாதேவி மற்றும் திரு அருண் ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த புகார்களை அவர்களுக்கும் தபால் மூலமாக அனுப்பியிருக்கிறேன். இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையிலே நான் சந்தித்த உயரதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்துள்ளனர். கொஸ்டின் செய்திருக்கா?
தொடர்ச்சியாகவே நீங்க புகார் சொல்றீங்க, ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா அவருக்கு மேலும் அரசு பதவி கொடுத்தாங்கல்ல, தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் இருக்குமா கூடுதலா கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லை, கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக முக்கியமான பதவியில் இருந்தார். இங்கே வந்தும் அவர் நேர்மையாக பணியாற்றவில்லை. திமுக அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் சேகர்பாபு போன்றோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு குறித்த தகவல்களை வெளியே கசிய விட்டு திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார். ஆனால் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு அவரை இந்த பதவியிலிருந்து மாற்றியது எனக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, இதுக்குண்டான முழு ஆதாரத்தை கொடுத்திருக்கீங்களா? போதுமான ஆதாரங்களை நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு தனி நபர். நான் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிபிஐ போன்ற ஏஜென்சிஸ் தான் இதற்கு தேவையான தரவுகளை சேகரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு அவங்க என்ன சார் சொன்னாங்க? நாங்கள் இதை அரசுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக பரிந்துரைக்கிறோம் என்று சொன்னார்கள். தமிழக முதல்வர் அருண் மீதான புகார்களை விசாரிப்பதற்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார் என்ற தகவலின் அடிப்படையில் தான் நான் இந்த புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையில இன்று அளித்தேன். சார், அருண் அவர்கள் மேல தொடர்ச்சியா நீங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு வரீங்க. அவர் மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல்கள் வருதா? என்னால் தான் அவருக்கு இனி இடைஞ்சல் வரும். அவர் எனக்கு இடைஞ்சல் கொடுத்தல் காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. சார், உங்க மேல வழக்கு பதிவு பண்ணதால அவர் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்திய காரணத்தால் மட்டுமே அவர் என்னை குறிவைத்து பல்வேறு வழக்குகளை என் மீது பதிவு செய்தார். அவர் மீது இருக்கும் ஊழலுக்கான ஆதாரங்களை நான் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் அளித்திருக்கிறேன். தொடர்ந்து விசாரணை அதிகாரிகள் என்னிடம் விசாரணை செய்தாலும் நான் அளிக்க தயாராக இருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் அருண் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை. தேங்க்யூங்க. தேங்க்யூ.